அப்பாடா! திரும்பவும் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க. நல்ல வேலை. நாளையிலேருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா காலையில 6 மணிலேருந்து 7 மணி, 8 மணி வரைக்கும் தான் என்னோட உசுரே போகும். சரி, இந்த பசங்க என்ன பண்றாளுங்க? எங்கேயும் ஆள காணோம். இங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம். எங்க போயிருப்பாளுங்கன்னு தெரியலையே! வெளிய போய் பார்க்கலாமா? இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? சரி, என் அக்கா கிட்ட பேசுறேன். ரொம்ப நேரம் ஆச்சு பேசி. இந்த ஃபோன எதுக்கு வாங்கி வச்சாருன்னே தெரியல. ரொம்ப நாளா அப்படியே கிடக்கு. ரிங்கே வரமாட்டுது. சரி, ஃபோன போட்டு பேசுவோம். இந்த ஃபோன் என்ன எங்கேஜ்டா இருக்கு. எனி டைம் யாருக்கிட்ட தான் மொக்க போட்டுட்டு இருக்கானே தெரியல இந்த பொண்ணு. திருப்பியும் ஃபோன் பண்ணுவோம். இப்பயும் ரிங்கு போல பாரேன். ச்சே, அவளே பார்த்துட்டு ஃபோன பண்ணுவா. என்ன எங்க போனானே தெரியலையே. இந்த பசங்களையும் காணோம். மா மா என்னடி எங்க போன? அம்மா, நானும் வெளியில என் ஃப்ரெண்டு கூட விளையாட போனேம்மா. ஃப்ரெண்டு கூட விளையாட போனியா? சரி சரி, எங்கேயோ போ. ஆனா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டு நாளைக்கு காலைல சீக்கிரமா எழுந்து ஸ்கூல் கிளம்பி போயிடுவோம்மா. ஜாலியா இருக்கும் எனக்கு. சரிம்மா, நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்துட்டு வரேன். அவங்களாம் ஸ்கூலுக்கு நாளைக்கு வராங்களா இல்லையான்னு கேட்டுட்டு வரேம்மா. இப்படிதான் சொல்வீங்க. ஒரு வாரம் நல்லா போகும். அப்புறம் பாரு, அம்மா எனக்கு வயித்து வலிக்குது, ஹோம்வொர்க் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல லீவு போட்டுருவீங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, ஸ்கூல் ஓப்பன் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட வேண்டியதுதான். நாளைக்கு என்ன சமைக்கலாம்? ஃபோன் வருதே பாத்தியா? நெனச்சேன் இப்படிதான் வரும். நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது தான் இந்த ஃபோன் வந்துரும். சரி, ஆன் பண்ணி கேட்போம் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, ஹலோ. எக்கா, என்னக்கா நீ இவ்வளோ நேரம் ஆகி ஃபோன் பண்ணவே இல்ல. அப்படி யாரு கூட தான் நீ பேசிட்டே இருப்ப? எங்கேஜ்டுலே இருந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் போட்டுட்ருக்கேன். சரி, சரி. எல்லாமே வாங்கிட்டியா? நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. சீக்கிரமா போய் எல்லாமே வாங்கிடக்கா. ஆ, ஆ. மாமா என்ன பண்றாரு? வேலைக்கு போயிருக்காரா? சரி, சரி. ஏதோ ஒண்ணு பண்ணு. பசங்க 2 பேரையும் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருவ. அப்புறம் என்ன உனக்கு ஜாலி தான் போ. சரிக்கா. வீட்ல வேலை இருக்குது. நாளைக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு குடுத்து அனுப்பலாமான்னு பார்க்குறேன். லெமன் சாதம் செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கேன்க்கா. சரி, சரி, வச்சுடுறேன். சரி, இந்த ஃபோனை இப்படி வைப்போம். ஆன்ட்டி, ஆன்ட்டி யாரும்மா? உள்ள வா. ஆன்ட்டி, ஆன்ட்டி நான் தான். எங்க ஆன்ட்டி பாப்பா? அவள காணோம். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ அவள தேடுறியா? அவ உன்ன தேடிட்டு தான் உன் வீட்டுக்கு போனா. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரியா இல்லையான்னு கேட்கறதுக்கு. என்ன ஸ்கூலுக்கு வரியா இல்லையா? ஆன்ட்டி, நான் இன்னும் நோட் புக்லாம் அட்டையே போடல ஆன்ட்டி. அம்மா நாளைக்கு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் மண்டேலேருந்து தான் ஸ்கூல் போவேன்னு நினைக்கிறேன். அப்போ மண்டேலேருந்து தான் ஸ்கூல் போவியா? சரி போ. ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? ஃபீஸ் எல்லாம் கட்டி நோட்டெல்லாம் வாங்கின்னு வந்துட்டாங்க ஆன்ட்டி. ஆனா இன்னும் எங்க அம்மா எனக்கு பேக் தான் வாங்கி தரல. நீங்க அவளுக்கு பேக் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சே. இதோ பாரு, கீழ தான் இருக்கு. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா அவ? என்கிட்ட எதுவுமே சொல்லல ஆன்ட்டி. சரி, சரி, மணி 9 பாரு. அவள பார்த்தேன்னா வீட்டுக்கு வர சொல்லு. சரியா? சரிங்க ஆன்ட்டி, நான் சொல்றேன். சரி, சரி, நான் வரேன் ஆன்ட்டி. அவள பார்க்க தான் வந்தேன். அவ இல்ல. அதனால நான் கிளம்புறேன் ஆன்ட்டி. என்னம்மா, சாப்பிட்டு போறியா? வீட்ல தோசை தான் செஞ்சுட்ருக்கேன் நைட்டுக்கு. நீ வேணா சாப்பிட்டுட்டு போ. இல்ல ஆன்ட்டி, வேண்டாம். அம்மா சாப்பிடலன்னா என்ன திட்டுவாங்க. நான் வரேன். இவளுங்க மேய்ஞ்சாட்ட ஆடு மாரி எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்காளுங்க. நான் பாட்டுக்கு இவளுக்கு தோசை செஞ்சு வச்சுட்ருக்கேன். சரி, அடுப்ப போய் பத்த வச்சுட்டு தோசைய ஊத்துவோம். ஏம்மா மாலா, எங்க இருக்கிற? தோசை சுட்டுட்டு இருக்கியா? சரி, சரி, நல்லா நெய் தோசையா சுடு. நான் வாரேன். நெய் தோசையாவா? நெய் வாங்கி தர சொன்னா நெய் வாங்கி தர மாட்றீங்க. நெய் தோசை வேணுமா? நெய் தோசைலாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் தோசை தான் இருக்கு. நான் இப்ப தான் அடுப்பே பத்த வைக்க போறேன். இந்த லைட்டர் எங்க வச்சேன்? எங்கேயோ எடுத்து வச்சுடுறேன். இந்த லைட்டர் எங்க வச்சேனே தெரியல. சரி போங்க. இந்த ஒரு பக்கெட் ஃபுல்லா மாவு இருக்கு. இத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். அப்புறமா எடுத்து வைப்போம் உள்ள. பாரு, ஃப்ரிட்ஜ் மேலலாம் நோட் புக்க தூக்கி வச்சுக்கிறாளுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தேட போறாளுங்க. சரி, ஃப்ரீசர்ல வேணாம், அடியில எடுத்து வைப்போம். இந்த ஒரு பக்கெட்டி மாவை நான் வாங்கிட்டு வர சொல்றது ஓயாம பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி, நான் இவளுங்க எங்க இருக்கிறாளுங்கன்னு தெரியல. நான் போய் சுட சுட அப்பதான் தோசை. ஏங்க, நான் போய் பசங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். வேலையை விட்டு வந்தனே, ஒரு டீ காஃபி போட்டு தருவோம்லாம் கிடையாது. பசங்களை தேட போயிட்டாங்க. விடு விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளையிலேருந்து இருக்குது எல்லாருக்குமே. டியூஷனுக்கு ஸ்கூலுக்குன்னு அலைய போறாங்க. சரி, பார்த்து போ. நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அம்மாவை காணும் பாரேன். இங்கே தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. அக்கா, உனக்கோசம் தானே நான் வந்தேன். நீ இல்லவே இல்லை. அம்மா என்னை போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியே நீ. அம்மா தாண்டி சாப்பிட கூப்பிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால தான். இந்த பசங்களா, நீங்கள் வந்துட்டீங்களா? உன்னை தேடி தான் உங்கள் அம்மா போனாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு இருக்கீங்க. இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருங்க. ஸ்டெடியாக ஒரு இடத்துல நிற்காதீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் போய் படுக்கிறேன். உங்கள் அம்மா வந்தா நெய் தோசை சுட்டு தர சொல்லு.
அக்கா போ நான் விளையாட போகிறேன் அப்புறமா வந்து பண்ணிக்கோ. நான் வந்து என்ன அம்மா வர ஃபோன் வச்சுட்டு போயிருக்காங்க அக்கா. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம்மா. அம்மாவுக்கு தெரியாது. நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். ஏய் வேணாம் வேணாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. வேணாம். அப்புறம் செம்ம அடி விழும் உனக்கும் எனக்கும். பரவாயில்லையா? நீ போ நான் பேசிக்கிறேன் ஃபோன்ல. யாருக்கிட்ட பேசலாம்? கேம் விளையாடலாம். எந்த கேம் விளையாடலாம்? அக்கா டெம்பிள் ரன் விளையாடலாமா? இல்ல இந்த பசில்ஸ் விளையாடலாமாக்கா? ஐயோ! எதுவுமே வேண்டாம்மா. சரி நான் விளையாட போறேன்ப்பா. எங்கேயாவது நீ அடி வாங்கு. சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பா. நைட்டி போட்டுட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? நான் வீட்டுக்குள்ள ஏய்! எனக்கு தெரியாம ஃபோன் எடுத்து விளையாடிட்டு இருக்கியா? எடு அந்த கொம்ப. எங்க இருக்கு அந்த கொம்பு? எத்தன வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்காத, ஃபோன் எடுக்காத. அம்மா, அம்மா நான் எடுக்கலம்மா. அக்கா தாம்மா எடுக்க சொன்னா. அக்கா எடுக்க சொன்னாலாம் எனக்கு தெரியாது. கொம்பு எங்க? கொம்பு எங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ போட ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.